நம்ம இதுக்கு இங்க வரல. ஓகேவா? ஹாய் ஹலோ வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரி சோல். நாம இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல டே 45 எபிசோட் நம்பர் 46 தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட்ல என்னென்ன சுவாரஸ்யமான கண்டென்ட்லாம் நடந்திருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆனோடனே நேத்து நைட் என்ன நடந்ததுங்கிறத காட்டுறாங்க. இதுல வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் அதாவது வராண்டால உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து திடீர்னு வினோத் வந்து சொல்றாரு, எங்க காரம் எதுல காரம்? அந்த சாம்பார்ல நீங்க போட்டிருக்கிற சாம்பார்ல வந்து ரொம்ப காரமா இருக்குது. ஆனா சாப்பிட நல்லா தான் இருக்குது. எனக்கு ஓகே. பட் ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா காரம் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் ரொம்ப எனக்கே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து இந்த பக்கம் திவ்யா இருந்துகிட்டு, "ஆ ஆமா, ஆமா காரம் அதிகமா தான் இருக்கு. நாளைக்கு இருந்து கம்மி பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொன்னோனே, உடனே சாண்ட்ரா இருந்துகிட்டு, "நம்ம இதுக்கா வந்திருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஆக்சுவலா வந்து இவங்க எதுக்காக வந்திருக்காங்க வீட்ல அப்படின்றது தெரியல. ஆக்சுவலா ஒரு டாஸ்க் விளையாடுறது வந்து பிக் பாஸ் வீட்ல ஒரு குக்கிங் டீமா இருந்தீங்கன்னா, அந்த குக்கிங் டீம்ல என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு டாஸ்க். அந்த டீம்ல இருக்கிறவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதுதான். ஆனா, அந்த டீமுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம இதுதான் பண்ணி குடுக்கணுமா? இப்ப இதுக்காக தான் வந்திருக்கிறோமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க எதுக்கு பிக் பாஸ் போறீங்க? அதுக்கு நீங்க வீட்லயே உட்காந்துருக்கலாமே. அவ்ளோ ரிஸ்க் எடுத்து அந்த வேலைய செஞ்சு, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒ கருத்து வந்து உங்களுக்கு முரண்பாடா இருக்குன்றப்ப, நீங்க எதுக்கு அதுக்கு பிக் பாஸ் போறீங்க? வீட்லயே இருந்திருக்கலாமே! அப்படின்னு தான் தோணுது. சரி. அடுத்ததா வந்து உள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனும், கெமியும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கு வச்ச அந்த இதுல வந்து ரொம்ப காரம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தலைகிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. எஃப்ஜே கிட்ட. எஃப்ஜே வந்து பேசிட்டு இருக்கிற டைம்லயே கம்ருதீன் வந்து நடுவுல வந்து இடைமறித்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க கெமி கிட்ட. நீங்க காரம் பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்காது. வந்து இது எப்படிங்க நேத்து வந்து நீங்க குக்கிங் டீம்ல இருக்கிறப்போ வந்து நாங்க எத கேட்டோமா? இப்ப நான் காரம் அதிகமா இருக்குன்றப்ப மட்டும் எங்கள வந்து கேட்கிறீங்களே அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்போ வந்து கெமி சொன்னாங்க. கெமி வந்து நான் வந்து உங்ககிட்ட பேசல, தலைகிட்ட தான் பேசுறேன். நீங்க எதுக்கு உள்ளார வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கம்ருதீன் இருந்துகிட்டு, இல்லைங்க நாங்க குக்கிங் டீம்ல இருக்கிறோம்ல. காரம் அதிகம்னா உங்கள எதுக்கு வாங்கி சாப்பிட சொல்றீங்க? ஏங்க எனக்கு வந்து தேவைன்றது வாங்கி சாப்பிடுறேங்க. பசிக்காக சாப்பிடுறேன். ஒண்ணும் டேஸ்ட்டுக்காக நான் சாப்பிடல. அப்படின்ற மாரி பேச்சுவார்த்தை நடந்தது. இதுல கம்ருதீனுக்கும் கெமிக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. அது அப்புறமா கெமி வந்து ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி, உன்னைய நான் கேட்டனான்ற மாரி பேச ஆரம்பிச்சு, அதுல வந்து கம்ருதீன் வந்து, "நீ வா போன்னு என்னைய கூப்பிடாத" அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்ச உடனே, சாருன்னு கூப்பிட்டாங்க கெமி. அது சாருன்னு கூட கூப்பிடாத, கம்ருதீன். என்னைய வந்து சார்ன்னு கூப்பிடுன்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொன்னாப்படி. அதுக்கு வந்து, "சார்ன்லாம் உன்னைய கூப்பிட முடியாது. நீ ஆர்டர் போடுற மாரிலாம் என்னைய கூப்பிட முடியாது. நீ எனக்கு என்ன தோணுதோ அதான் கூப்பிடு. கம்ருதீன் தான் கூப்பிடுவேன். உன்னைய வந்து சாருன்னு கூப்பிட மாட்டேன். வா போன்னு கூட இனிமேல் பேச மாட்டேன். பேர் சொல்லியே கூப்பிட்டுறேன்" அப்படின்னு சொல்றேன். கம்ருதீன் சொல்ல முடியாது சொல்லிட்டு அந்த வார்த்தையை முடிச்சு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆரம்பிச்ச உடனே எல்லாம் 8 மணிக்கு வந்து ஒரு டான்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆரம்பிச்ச உடனே டாஸ்க் ஆரம்பிச்சு. ஓகேடி. அதாவது இவனுக்கு வந்து எஃப்சி மேல லவ் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க பின்னாடியே சுத்துறாங்க. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி வந்து என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை அண்ணா சொல்லி தங்கச்சின்னு சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து இவங்க பார்வதியும் வந்து ரம்யாவும் வந்து பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து என்ன அப்படின்னா, நேத்து வந்து கமருதீன் வந்து அரோரா கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் இருக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ட்ரை பண்றீங்க? சரிங்களா? அத வச்சு பேசுறாங்க. ஆக்சுவலா வந்து அரோராவும் கமருதீனும் சேர்ந்து என்கிட்ட வந்து முன்னாடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும்னு வெறுப்பேத்துறதுக்கோசரம் காட்டுறாங்களா? இல்ல எதுக்காக காட்டுறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பார்வதி வந்து அவங்களுக்குள்ளார இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலா வந்து கமருதீன் மேல வந்து என்ன வெறுப்பு இருக்குதோ அத வந்து அப்படியே கொட்டுறாங்க. பட் இருந்தாலும் ரம்யாவும், பார்வதியும் வந்து அவங்களுக்குள்ளார என்ன பேசுறமோ பேசி அது சரி முடிச்சுக்கிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் சாண்ட்ராவும் மேக்கப் போடுற இடத்துல திடீர்னு ஒரு சைரன் சத்தம் வந்தோனே ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு டாஸ்க்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போட்டு அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டீமையும் உட்கார வச்சு, இந்த டீம்ல யாரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வந்து குடுக்கறதுக்கு வந்து பிளான் பண்ணாங்க. இதுல வந்து
ப்ளஸ் ஃபைட்டர்ஸில் வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரையும், ரம்யா வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்லேயும் வந்து சாண்ட்ராவும் விக்கல் சுக்கரமும் ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. மாப் மயாண்டிஸில் வந்து யார் வந்து சாண்ட்ராவும் ரம்யாவும் ஒரு பிளான் போட்டு அவங்களுக்குள்ளார யார் ஒர்ஸ்ட்டு பெஸ்ட்டுன்றதை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. மாப் மயாண்டிஸில் யார் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜின் வந்து செலக்ட் ஆனாப்புல. அது அந்த பக்கம் விக்கல் சுக்கரம் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வந்து செலக்ட் ஆனாப்புல. இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜின் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க கேரக்டர் கொடுத்த கேரக்டர் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணாப்பே அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவே சொல்ல சொன்னாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ரீசனை சொல்லி அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்த டாஸ்க் வரைக்குமே பிரஜின் வந்து எந்த இடத்துல அவர் மூஞ்ச காட்டினாரு, என்ன இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இவங்க வந்து சாண்ட்ரா வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரஜினுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. விக்கல் சுக்கரம் வந்து சரியா பர்ஃபார்மன்ஸே பண்ணல, எந்த டாஸ்க்கும் சரியா பண்ணல, அவர் வந்து எந்த ஒர்க்கு பண்ண மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாப் மயாண்டிஸ்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமையல் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இதில் வந்து யாரெல்லாம் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்ன்றது வந்து விக்கல் சுக்கரமும் ரம்யாவும் பிளான் பண்ணாங்க. இதில் வந்து அதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா, கனிக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரும் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா சாண்ட்ராவுக்கும் வந்து கொடுத்தாங்க. சாண்ட்ராக்கு என்ன ரீசன் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விக்ரம் வந்து சொன்னபடி எல்லா டாஸ்க் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது சொதப்புறதுக்கு உண்டான பிளான் என்னவுமோ அதை தான் பார்க்குறாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க. ஆனால் கனி வந்து நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டு கரெக்டாக நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இருக்கிற கான்டெக்ட் புரியாமல் நிறையா பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து கிச்சனில் வந்து இன்னைக்கான மெனு ஐட்டம் என்னங்கிறது வந்து சாண்ட்ரா டிஸ்பிளே பண்ணாங்க. எல்லாத்தையுமே சொன்னாங்க. பாயாசம் இருக்குது, வடை இருக்குது, எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதில் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வினோத் வந்து சொல்லிட்டாப்படி எல்லாமே இருக்கும், ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்றத வந்து தெளிவாக சொன்னாப்படி. ஆனால் அதுதான் நடக்குது. ஏன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமைக்கிறது ஒன்று, அவங்களுக்காக சமைச்சு எடுத்து வச்சுக்கிறது ஒன்றா வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. சில ஐட்டம்ஸ் இவங்களுக்காக தயாரித்து அவங்க ரெடியாக அடியில் வச்சுக்கிறாங்க. அதுக்கு விடுறாங்கன்னா நீயும் வாங்கிக்கிற. அப்புறமா இவங்க எடுத்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்குது, இது காரம் கம்மியாக இருக்குது, உங்களுக்காக சமைச்சது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து கரெக்டான ஒரு போர்ஷனில் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு போர்ஷனில் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதனாலேயே சில பிரச்சனைகள்லாம் உருவாது. இது பின்னாடி ஒரு பிரச்சனையாக வந்தது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் ரம்யா வந்து அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அது என்ன ரீசன் சொல்லி கொடுக்குறது வந்து எனக்கு வந்து அந்த ரீசனே செட் ஆகல. ஆனால் நாம கொஞ்சம் உடையாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது சில இதெல்லாம் சொல்லி அவங்க இதெல்லாம் குத்துறப்போ வந்து எனக்கு என்ன உடஞ்சிரும் போல இருக்கு. பட் ஆனால் என்னால் முடியல, இங்கே இருக்கிறதுக்கே முடியல, நான் வெளியே போயிடலாமா பார்க்குறேன்ற மாதிரி ரம்யாவே அழுகுறாங்க. இவங்க சொன்னனால இந்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு ரம்யா தான் எவிக் பண்ண போகிறாங்களோ அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுங்கிறது கமெண்ட் லைனில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்தது என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு மெனு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. திடீர்னு வந்து வினோத் வந்து அந்த மெனுவில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறாப்புல. திருப்பி வந்து அடுத்த ஆர்டர் ஒவ்வொருத்தங்களா. ஆனால் அந்த மெனு வந்து உடனே இங்கே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, இதில் வந்து அவங்க கொடுத்துருக்கிற மெனு தான் பிரிஞ்சால் வந்து தாளிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அவங்க கொடுத்துருக்கிற மெனு தானே, எக்ஸ்ட்ரா மெனு இருந்துச்சுன்னா அது எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க, அவங்க கொடுத்துருக்கிற மெனு மட்டும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம், மற்ற நம்ம கொடுக்கறது வேண்டாம், அப்படியே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வினோத் வந்து அந்த லிஸ்ட் எழுதின உடனே இவங்க என்ன லிஸ்ட்டு ஒருத்தராக வந்து அடுக்கிக்கிட்டே இருக்காங்க, இவங்க ஒருத்தருக்கோசரம் இந்த லிஸ்ட்டு வந்து நம்ம பண்ணணுமா, நான்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் கத்துறாங்க. ஒவ்வொருத்தருக்கோசரம் நான் லிஸ்ட் வந்து அவங்க எழுதுறதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்வதி கத்துறாங்க. அந்த பக்கம் சாண்ட்ரா மூஞ்ச பார்க்கவே முடியல. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு டாஸ்க்குன்னு வர்றப்ப ஆல்ரெடி பிக் பாஸே சொல்லிட்டாரு, இது ஒரு ஃபன் டாஸ்க் மாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போங்க. அவங்க என்ன கிச்சனில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணி கொடுத்தா ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை உங்களுக்கு விருப்பப்படுறவங்க மட்டும் போங்கன்ற மாதிரி தான் சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் இது உள்ளார இவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்ததை உள்ளார பூந்தாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க வந்து டாஸ்க் எழுதுறப்பெல்லாம் இவங்க மூஞ்சி வந்து பார்க்க முடியல. ரொம்ப சங்கட்டமான முறையில் வந்து இந்த டாஸ்க் வந்து செஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கடைசியாக வினோத் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா விட்டுருங்க, நான் வந்து அதுலேருந்து நான் அதே மெனுவே எழுதி வைக்கிறேன், எனக்கு அதையே கொடுத்துருங்கன்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போனோம். அப்படி அந்த பக்கம் யாரு வினயாவும் எஃப்ஜேவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் இப்போ டாய்லெட் போடுறப்ப வந்து இவங்க பெல் அடிச்சிட்டு இருக்கு, சபரிக்கிட்ட வந்து பெல் அடிச்சுட்டே இருக்க இவர் வந்து கையில் வச்சு தாங்குறாராமா, நீ கையில் வச்சு ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் எஃப்ஜே தாங்குறாப்புல. ஆனால் நான் கையிலலாம் ஏற மாட்டேன், நான் நடந்தே வரேன் அப்படின்ற மாதிரி வினயா ஒரு பக்கம் பேச, இவர் ஒரு பக்கம் பேச, அப்படியே அது ஒரு கலகலகப்பில்
போடுற மாதிரி காட்டிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் விக்கல் விக்ரம் வந்து சொல்லிட்டு அப்படி அப்பா நீங்க பண்றது ஒன்று சரி பண்ற மாதிரி தெரியல, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் விக்கல் விக்ரம் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து அடுத்து கிச்சன்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து போட்டு அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இதுக்கு மேல வந்து நீங்க கொடுக்குற லிஸ்ட் வந்து நாம பண்ண முடியாது. இங்க போர்டு ஒன்று வைக்கிறோம், அந்த போர்டுல என்ன எழுதியிருக்கோ அதை தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து படிச்சு காட்டிட்டாரு முன்னாடியே. இந்த இதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே படிச்சு காட்டிட்டாரு. அதுதான் வந்து இவ்வளவு நேரம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க் மாதிரி இவங்களாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எஃப்ஜே, நம்ம அமித், வினோத் எல்லாமே சேர்ந்து ஒரு பாட்டு, ஒரு கானா பாட்டு மாதிரி பாடி அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் இங்கதான் ஆரம்பிச்சது ஒரு பஞ்சாயத்து. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபுட்டு பரிமாறிட்டு இருந்தாங்க. எல்லா பரிமாறினதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து பிளேட் காட்டினாங்க. எனக்கு வந்து பிரிஞ்சால் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து திவ்யா சொல்லிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சுமா, உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து டெஸ்க் அடியில் வந்து வச்சிருந்தாங்க. பட் ஆனால் அது கொடுக்கலாமா வேணாமான்னு டபுள் மைண்ட்ல இருந்த திவ்யா வந்து சரி ஒரு கேட்குறாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சிருந்தாங்க. எடுத்து அரோராக்கு போட்டவொடனே கெமியும் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் வாங்கினா. அதுக்கு வந்து சாரி கெமி, கெமி செம்ம காரமா இருக்கு, ஐம் சாரி. 2 பேரும் வாங்கினாங்க. ஆனா அவர் சொல்லி கொடுக்குறப்பே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து பயங்கர காரமா இருக்கும், நேத்தே நீங்க என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப காரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஆனா இது காரமா இருக்கும், வேணுமா வேணாமான்னு சொல்லி திவ்யா வந்து கொடுத்தாங்க. பட் ஆனா கெமி வந்து நான் தயிர் போட்டிருக்கேன்ல, அதனால அது காரமா இருந்தாலும் எனக்கு காட்டிக்காது, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிஞ்சால வந்து வாங்கினாங்க. இந்த பக்கம் இவங்களாம் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கிறப்ப கெமிக்கும் இவங்க திவ்யாவுக்கும் வந்து கொஞ்சம் வாய் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து டாஸ்க்குக்கோசரம் வந்து அது பண்ணதுங்க, உங்களுக்கோசரம் தனியா பண்ணல. அந்த டாஸ்க் வந்து வினோத் எழுதினாரு, அந்த டாஸ்க்கோசரம் பண்ணது. இதுல இருந்த நீங்க எழுதி கொடுத்த லிஸ்ட்ல இருந்ததெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. அந்த டாஸ்க்கு தனியா வச்சிருந்தது இது இருந்துச்சு. அது யாருக்கும் வந்து இதாயிடக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்து கொடுத்தேன்ற மாதிரி சொல்ல, அப்போ வந்து கெமி வந்து அப்ப நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அது கொடுக்க வேண்டியதுதாங்க, அதுல எதுங்க இது பண்றீங்க, இது கொடுக்கறதுல வந்து பண்றப்ப நீங்க காரம் கம்மியா வச்சு பண்ணீங்கன்னா எல்லாருமே சாப்பிட போறாங்க, நீங்க எதுக்கு இவ்வளவு காரம் போட்டு எல்லாருக்கும் சமைக்கிறீங்க, காரம் போட்டு சாப்பிட்றவங்க மட்டும் தாங்க அது சாப்பிட முடியும், அப்ப நீங்க பொதுவா சமைக்கிறப்ப காரம் கம்மியா போட்டு தானே சமைக்கணும் அப்படின்ற ஒரு வாக்குவாதம் வச்சப்ப இந்த பக்கம் அரோரா வந்து நான் இல்லம்மா நான் கேட்டதுக்கோசரம் தான் அவங்க கொடுத்தாங்க, இல்லைன்னா அது அவங்களுக்கு வந்து இதாயிருக்கும், எனக்கோசரம் கொடுத்தது வந்து உங்களுக்கும் வந்து கொடுத்ததுனால நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கலாமான்ற மாதிரி ஒரு டாக் வர, அப்போ கெமிக்கு வந்து எந்த பக்கமும் அவங்க பேச அந்த பக்கம் எல்லாருமே இவங்க ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாட்டுக்கோசரம் நம்மள திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கெமி வந்து இவங்க கிட்ட இது மேல பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு வெளியே போய் சோஃபா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொடர்ந்து திவ்யா வந்து இங்க உள்ளார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னம்மா நம்ம என்ன சொல்லிட்டோம், இது வந்து அதாவது டாஸ்க் கோசம் செஞ்சது, நம்ம சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு கொடுத்தோம், இது வந்து ஒரு பெரிய மேட்டரா வச்சுட்டு வெளியே போய் கதறி அழுதுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கெமி வந்து ரம்யா வந்து ஆறுதல் பண்ணாங்க, விடுமா சரியா போயிடும், இப்படிதான் இருக்கும், அவங்க சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த சைடு இவங்களாம் வந்து ஒரு கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. பட் ஆனா இவங்களாம் ஒரு பக்கமா பேசிட்டு இருந்தாங்க. இருக்கிறப்ப சாண்ட்ரா கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. கெமி வந்து சாண்ட்ரா கிட்ட கேட்கிறப்ப சாண்ட்ரா கேட்ட பதிலுக்கு கெமி பதில் சொல்றாங்க. ஆனா கெமி கேட்ட பதிலுக்கு சாண்ட்ரா அவங்க கிட்ட ரிப்ளை பண்ணல, பக்கத்துல திரும்பி பேசி பதில் சொல்றாங்க. எந்த விதமான ஆட்டிடியூட் பாத்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருக்கு, அந்த ஆட்டிடியூட் வந்து இப்ப ரீசன்ட் டைம்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் ஆட்டிடியூடே வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இல்ல வேற என்ன பண்ண முடியும், நீங்களும் பாத்துட்டு இருப்பீங்க. அது எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப சாண்ட்ராவோட ஒவ்வொரு அடுத்தடுத்த நாளோட ஆக்டிவிட்டிஸ்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறது நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒரு டாஸ்க்னு ஒண்ணு வச்சாங்க. என்ன எல்லாமே ஒரு இது மாதிரி வச்சுட்டு கீழே ஒரு சைக்கிள், தாஜ்மஹால் இந்த மாதிரிலாம் வச்சிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க ஒரு சாங் போடுவாங்க. அந்த சாங்குக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வந்து எடுத்து காட்டணும், அவங்க வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுல எல்லா டீமுமே ஒவ்வொரு பாயிண்ட் வந்து ஜெயிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் வந்து எடுக்கிற டைம்ல வந்து வினோத்தும் கனியை வந்து வேகமா ஓடி ஒரு ஷாட்ல வந்து இடிச்சிட்டாங்க. அந்த இடிச்ச ஃபோர்ஸ்ல வந்து கனி வந்து கீழே விழுந்து முட்டியில் லைட்டா அடிபட்டுருச்சு. ஆனா விழுந்தவங்களே அதை பத்தி வந்து பெருசா எடுத்துக்கல, ஒன்னும் இல்லைங்க இது வந்து ஒரு கேம்ல வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இங்க அவங்க டீம்ல இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா வந்து பார்வதி தான் வந்து எப்படி சொல்றாங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தள்ளி விட்டுட்டீங்க, நான் பார்த்தேன், நீங்க வந்து இப்படி தள்ளினீங்கன்ற மாதிரி மத்தவங்க கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுல திவ்யாவும் நான் பார்த்தேன், சாண்ட்ராவும் நான் பார்த்தேன், ஏன்னா அது
அதுல வந்து இடிச்சு விழுந்தவங்களே வந்து அதை பெருசா எடுத்துக்கல, அவங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு விட்டுட்டாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிக் பாஸ், நான் நல்லா தான் இருக்கேன்ட்டு. அதே தான் வினோத் அப்படியே போது இவர் இப்படி வரும்போது இப்படிதான் அவர் பண்ணாரு. பிக் பாஸ் வந்து நான் தள்ளி விட்டேன்னு சொன்னா நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து ஒத்துக்கலன்னு சொல்ல. நீங்க வந்து என்ன தள்ளி விட்டேன்னு சொல்லாதீங்க. இது வந்து ஓடுறப்ப இடிச்சு விழுந்துட்டாங்க, இதை வந்து நீங்க தள்ளி விட்டேன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, நான் தள்ளி விட்டேன்னு சொல்லைங்க, ஓடுறப்ப வந்து நீங்க இடிச்சு, அதாவது நீங்க தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல. நீங்களே வேணும்னே தள்ளி விட்டீங்கன்னு சொல்லல, அது ஒரு கேம்ல வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டீங்கன்ற மாதிரி தான். இதுல தள்ளி விட்டேன்றது என்னங்க ஒரு மீனிங் இருக்குது? ஆக்சுவலா ஓடுறப்ப இடிச்சிட்டீங்க, இடிச்சு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றது வேற, தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்றது வேற. இதை அப்படி எப்படி கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க அமித்கிட்ட அப்படின்னா, நான் ஓடுறப்ப பார்த்தேங்க, அவர் 2 கையில வந்து இப்படி தள்ளி விட்டாரு, அதுக்கப்புறமா அவங்க போய் விழுவுறாங்க அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலா இவங்க விழுந்தவங்களை விட விழுந்தவங்களை பார்த்தவங்க வந்து அதிகமா இதை வச்சு ஸ்பீச் பண்றாங்க. எப்படின்னா பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா, இவங்க தான் 3 பேர் தான் இதை வந்து அதிகமா பேசிட்டு இருக்காங்களே தவிர்த்து மத்த யாரும் அதிகமா பேசல. இதுல வந்து ஒரு டைமுக்கு மேல வினோத்துக்கு வந்து என்னடா நம்ம மேல இப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தள்ளி விட்டேன்னு சொல்லாதீங்க. நீ வந்து நான் வந்து ஓடுறப்ப அந்த கேம்ல வந்து இடிச்சு விழுந்துட்டாங்க, அது வந்து அவங்களே எதுவும் சொல்லலை, நீ வந்து எதுக்கு தள்ளி விட்டேன்னு இது பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி பேசுறீங்களோ அதுக்கு உண்டான ரிப்ளை தான் நான் கொடுப்பேன்ற மாதிரி வினோத் வந்து அது பேசி அதுக்கு உண்டான பார்வதி கிட்டேயும் வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க இந்த இடத்துல உங்க மேல விழுவாத பழி வந்து சுமத்தினா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? நீங்க எப்படி என் மேல அந்த பழியை சுமத்தலாம்? நான் வந்து அந்த இதுல வந்து தள்ளியே விடல, ஆனா நீங்க தள்ளி விட்டேன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன. அப்படியே கரெக்ட் தானே? பார்வதி மேல ஏதாவது ஒரு தப்பான ஒரு இது வந்துச்சுன்னா உடனே விட்டுருவாங்களா? நான் வந்து அது பண்ணவே கிடையாது, எப்படி என் மேல சொன்னீங்கன்ட்டு எகிரிட்டு வருவாங்க இல்லையா? அதே மாதிரி வினோத் கிட்ட மேல சொல்றப்ப மட்டும் எப்படி இவங்க வந்து எல்லார்கிட்டயுமே போய் இவர் தள்ளி விட்டாருன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல தெரியல. ஸோ நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் லைன்ல சொல்லுங்க. இந்த டாஸ்க்ல கடைசியா பாத்தீங்கன்னா மாப் மயாண்டிஸ் தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு வந்து 2 சில்வர் காயின்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாரையுமே உட்கார வச்சு இதுல யார் டீம் வந்து அதிகமா காயின்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க பாத்தீங்களா? அதுல வந்து ரம்யா வந்து கிச்சன் டீமுக்கு வந்து ஒரே ஒரு காயினும், இவங்களுக்கு வந்து 2 காயின்ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க மாப் மயாண்டிஸ்க்கு. இதுல விக்கல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு 2 அவங்களுக்கு 1ன்ற மாதிரி கொடுத்தாங்க. கிச்சன் டீமுக்கு வந்து சாண்ட்ரா ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண, அந்த டீம் வந்து ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, நான் ஆக்டிவா பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு 1, இவங்களுக்கு 2ன்னு கொடுத்துருந்தாங்க. ஆனா சாண்ட்ரா ஒரு பிளானை போட்டு எல்லாருமே டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனே இவங்களுக்கு, அதாவது சென்ட்ரல் ஃபிளஷ் ஃபைட்டருக்கு வந்து 1 பாயிண்டும், மாப் மயாண்டிஸ்க்கு வந்து 4 பாயிண்ட்ன்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுல மாப் மயாண்டிஸ் வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறன்ற பேர்ல பிரியாணி வந்து கொடுத்தாங்க. இவங்க பிரியாணி கொடுத்த உடனே இந்த டீம்ல இருந்த கிச்சன் டீம்ல இருந்தவங்க, நாம காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சோம், நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்கல, நாம என்னத்துக்கு அதை போய் சாப்பிடணும், இவங்க வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலா வந்து விக்கல்ஸ் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம இது வந்து நம்மளுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தது வந்து கிச்சன் டீம் தான், அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிடுறது தான் நம்மளுக்கு பரவாயில்ல, இதுல எனக்கு கம்மியா கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனா இவங்க 4 பேர் என்ன பிளான் போட்டாங்கன்னா, பரவாயில்லமா இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிடனாலும் பரவாயில்ல, இவங்க கொடுத்தாங்கன்னா நம்ம வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்றப்ப இவானோட ஒரு வாய் கூட வாய் வந்து அப்படியே என்ன பண்றதுடா, பிரியாணியே சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே திவ்யா வந்து நீ வெளியே வா, நான் எவ்வளவு பிரியாணி வேணா நான் வாங்கி தரேன், இங்க இப்போதைக்கு நான் சொல்றத ஃபாலோ பண்ணு, எதையும் சாப்பிடாதுன்ற மாதிரி அவங்கள வாயை கட்டி போட்டு உட்கார வச்சாங்க. பட் ஆனா கெமி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சாப்பிடலன்னா பரவாயில்லைங்க, நம்ம கூப்பிடுறத கூப்பிட்டுட்டா வரலன்னா வெங்காயமாச்சு, நாம போய் நம்ம டீம் இருக்குல்ல, இவங்க டீம் பிளஸ் ஃபைட்டர் டீம் இருக்குல்ல, அவங்க சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, நம்ம அவங்க கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் பேசி அது ஒரு கண்டென்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இன்னைக்கான எபிசோட்ல இவ்வளவுதான் நடந்தது. இதுல என்ன சுவாரஸ்யமா நடந்ததுன்றது ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னா என்ன அப்படின்னா, ஆளாளுக்கு வந்து அவங்கவுங்க மூஞ்ச காட்டிக்கிட்டு அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு எபிசோட் போன மாதிரி ஒன்றும் தெரியல. இது ஒரு எபிசோட், அதாவது இது ஒரு டாஸ்க்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க. நம்ம வீடியோ அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ் ரெடி, நாங்களும் ரெடி, எல்லாமே ரெடி.